பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் அந்த யுத்தத்தில் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சொல் தான். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை இன்னைக்கு உக்ரைன் கொடுக்குறாங்க. மியாமியில் வச்சு இந்த பேச்சுவார்த்தைக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஈடுபட்டு இருந்த போது ஒரு 20 பாயிண்ட்ஸ் அடக்கிய புதிய பீஸ் டீல் அப்படிங்கிறத உருவாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த 20 பாயிண்ட்ஸை உள்ளடக்கிய பீஸ் பிளான் அப்படிங்கிறதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் சம்மதம் தெரிவித்து விட்டாரா அப்படின்னு கேட்டால், ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு அதிபரே கிடையாது. அவர் ஏன் சம்மதம் தெரிவிக்க வேண்டும்? அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யா நேற்று கெடுபிடி போட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதே ரஷ்யா என்ன முடிவுகளை எடுத்திருக்காங்க, எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட போகிறாங்க, வேறு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய உறவில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கு. பட் எதுவுமே கண்கூட வெளியில் தெரியாமல் சைலண்ட் காய் நகரத்திலே செஞ்சிட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய அட்வான்ஸ்டு லாஜிஸ்டிக்ஸ் அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு டீலை 2 பேரும் சைன் பண்ணாங்கல்ல. ஸோ ரஷ்யாவினுடைய ஏர்பேஸஸை இந்தியாவும், இந்தியாவினுடைய ஏர்பேஸஸை ரஷ்யாவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்காக மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா இப்போ இந்த 2 நாடுகளும் போட்டிருக்கக்கூடிய திட்டத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் வெனிசுலாவினுடைய 3வது ஆயில் கப்பல் அப்படிங்கிறத பிடிச்சு வைக்கிறாங்க அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய இந்த செயலுக்கு பல நாடுகள் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தாலும் ரஷ்யா நேரடியாக வெனிசுலாவுக்கு உதவுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி மடகாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு அரசியல் பிரச்சனைகள் உருவாகும் போது அதற்கு தேவையான மடகாஸ்கரில் ரஷ்யாவினுடைய முக்கியமான நபர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆட்சி இருக்குன்னா அவங்களுக்கு தேவையான அத்தனை ஆயுதங்களையும் ரஷ்யா இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ மடகாஸ்கரில் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள், இந்த பக்கமாக வெனிசுலாவில் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள், அடுத்ததாக வடகொரியாவுக்கு ஏதாவது சிக்கல் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக வர்ற ஜனவரி பிப்ரவரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஜனவரி பிப்ரவரி வடகொரியாவினுடைய முக்கியமான சில தினங்கள் வந்து அவங்களுடைய இராணுவ ஒத்திகை, இராணுவத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட் இது எல்லாமே சப்மிட் பண்ணுவாங்க. இந்த நேரம் வடகொரியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜப்பானாக இருக்கட்டும், தென்கொரியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அடுத்த எக்ஸசைஸை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் முடிஞ்ச உடனே அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வடகொரியா குட்டியாக நாங்கள் ஆயுதங்களை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் நமக்கான செய்தியும் வெளியிடுவார்கள். இந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது தான் பெலரஸினுடைய ஞாபகம் நமக்கு வருது. கிட்டத்தட்ட 7க்கும் அதிகமான ஆர்சனிக் மிசைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பெலரஸில் வச்சு ரஷ்யா பாதுகாத்து வருவதாகவும், அப்படி பாதுகாப்பதால் பெலரஸுக்கும் அது ஆடட் அட்வான்டேஜ், ரஷ்யாவுக்கும் அது மிக முக்கியமான இடமாகவும் பார்க்கப்படுகிறது. இதே ரஷ்யாட்ட போய் இந்த குட்டி குழந்தைகள் இல்லாட்டி காலேஜ் படிக்காத குழந்தைகளுக்கு எல்லாமே சோஷியல் மீடியா பேன் அப்படிங்கிறது உருவாக்க போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. புட்டின் அவர்கள் ரஷ்யாவினுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, அப்படி ஒரு பேன் போடுறதுக்கான முயற்சிகளில் நாங்கள் இதுவரையிலும் ஈடுபடவில்லை. இப்போதைக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தேவைப்படும் பட்சத்தில் குட்டி குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கான தடை பிறப்பிக்கப்படும் என்கிற தகவலை இப்போது ரஷ்யா கொடுத்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய ஒரு இராணுவ ஜெனரல் இன்னைக்கு கார் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி ரஷ்யாவுக்கு அடுத்த ஒரு தலைவலி தான். சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய புலனாய்வுகள் இல்லாட்டி அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே ஃபெயிலான தினம் தான் இன்றைய தினம் என்று சொல்லலாம். இது மாஸ்கோவில் இதே மாதிரி ரஷ்யாவினுடைய ஜெனரல் 3வது ஜெனரல் கார் குண்டுவெடிப்பில் அவருடைய உயிரை பலி கொடுக்கிறார். ஸோ இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க அப்படிங்கிற விசாரணைலாம் தேவையில்லை. இதுக்கு பின்னாடி உக்ரைன் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா அடித்து சொல்கிறாங்க. இல்லை இதற்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கமாக உக்ரைன் சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா சொல்கிறது உண்மையா, உக்ரைன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்கிறத இங்கே பல நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிரான கருத்தாகவும் உக்ரைனுக்கு ஆதரவான கருத்தையும் வெளியிட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டி பீச்சில் ஒரு 2 பேர் அப்பாவும் மகனும் சேர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினானு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அவங்க அதை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவில் 2 பேரும் துப்பாக்கிச்சூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை இன்றைக்கி ஆஸ்திரேலியாவினுடைய காவல்துறை அதிகாரிகள் ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக அந்த அப்பா மகன் அவங்க வாங்கின அந்த ரிவால்வராக இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கு தேவையான துப்பாக்கிகளாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோசிவை தூக்கி அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, வீசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா என்ன செய்ய போகிறாங்க, பாண்டி பீச்சில் நடந்த மாதிரி இனிமேல் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபேக் ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கா, அதை நீங்கள் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அதற்கான மானிய தொகை உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த பைபேக் ஆப்ஷன்.
ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இதுக்கு பிறகும் ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது என்றால் ஆஸ்திரேலியா மண் அதற்கு தாங்காது. அதனால தான் இப்போவே இந்த மாதிரியான முயற்சிகளில் ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. இஸ்ரேல் காசா பிரச்சனையில் அடுத்ததாக இன்னைக்கு மீண்டும் இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்தி 4 பாலஸ்தீனியர்கள் காயமுற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 2026 ஜனவரி மாதம் நாட்டோ உக்ரைனுக்கு தேவையான ஆர்ம்ஸ் சப்ளை ஹப் அப்படிங்கிறத திறந்து வைக்க போகிறாங்க. ஸோ இது உக்ரைனுக்கு தேவையான 2வது ஆர்ம்ஸ் சப்ளை ஹப்பாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை நாட்டோ அறிவித்திருக்கிறார்கள். நாட்டோ நேரடியாக உக்ரைனுக்கு உதவாமல் எந்தெந்த வகையில் உக்ரைனுக்கான உதவிகளை நாட்டோ நாடுகளிலிருந்தே கொடுக்க முடியுமோ அந்த அடிப்படையில் அவங்க திட்டம் போட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது நேற்று ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது. அதில் சில பக்கங்களை காணவில்லை, குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பக்கங்கள் காணவில்லை, அவருடைய புகைப்படம் காணவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. அதற்கு கண்டிப்பாக எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் டொனால்டு ட்ரம்ப் மாதிரியான அதிபருடைய புகைப்படம் வருவதற்கான தேவை கிடையாது, அதை அங்கே இருக்கக்கூடிய அரசு இலாக்காக்களையே நிராகரித்து விட்டார்கள், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸுக்குள்ளே ட்ரம்ப் அவர்களுடைய புகைப்படம் வரல அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் அமெரிக்காவில் அதிபராக இருந்தாலுமே தப்பு தான். அவருடைய புகைப்படம் எல்லா இடங்களிலும் பகிரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. ஸோ பில் கிளின்டன் அவர்கள் இதை தெளிவாக சொல்லிட்டார். அது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய புகைப்படம் இந்த இடத்துல, அதாவது எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்குள்ளே இல்லைன்னா அதை யாரோ வாண்டடாக டிலீட் பண்ணியிருக்காங்க, எதையோ மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் இதற்கான விசாரணையும் இதற்கான அப்டேட்ஸையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தகவலை பில் கிளின்டன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். புதிய அமெரிக்காவுக்கான அம்பாசடரை இப்போது கனடா அறிவித்திருக்கிறார்கள். கனடா அமெரிக்க உறவில் மிகப்பெரிய விரிசல் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த சிச்சுவேஷனில் புதிய ஒரு அம்பாசடர், அதுவும் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ரோலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு டென்ஷன் நிறைந்த ரோலாக இருக்கும். 2 நாடுகளுடைய உறவை மேம்படுத்த வேண்டும், மறுபடியும் இதே மாதிரியான சிக்கல் வரக்கூடாது, பிற நாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த 2 நாட்டினுடைய ஃபியூச்சரை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல கொஞ்சமாக யோசிச்சு தான் இப்போ கனடா புதிய அம்பாசடரை அமெரிக்காவுக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இத்தாலி ஆப்பிளுக்கு எதிராக ஒரு 115 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான அபராதத்தை விதித்திருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆன்டி ட்ரஸ்ட் ப்ளீச் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆன்டி ட்ரஸ்ட் ப்ளீச் அப்படிங்கிறது ஆப் ஸ்டோரில் செஞ்சதுனால தான் இப்போது ஆப்பிளுக்கு 115 மில்லியன் அமெரிக்க டாலரை இத்தாலி அரசாங்கம் அபராதமாக விதித்திருக்கிறது. டிட்வா புயல் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக மறந்துட முடியாது, குறிப்பாக இலங்கை மக்களால் அதை மறந்துடவே முடியாது. அப்படிப்பட்ட இலங்கைக்கு உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தகவலை இப்போது இலங்கை அரசாங்கமே கேட்டிருக்காங்க. ஸோ இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் டிட்வா புயல் காரணமாக உங்களுடைய தம்பி தங்கைகள், அம்மா, சித்தி எல்லாருமே அங்கே, அதாவது இலங்கையில் மிகப்பெரிய துன்பத்தை அடைந்து வருகிறார்கள். அவங்களுக்கு உதவுறதுக்காக நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய உதவியை செய்யலாம் என்பது தான் இதனுடைய சாராம்சம். சீனாவினுடைய எம்பசி புதிய ஒரு திட்டத்துடன் இந்தியாவினுடைய எம்பசிக்கு வரக்கூடிய மனிதர்களை அணுகுகிறது. இனிமே அங்கே எம்பசியினுடைய ஆட்கள் வர வேண்டிய தேவையில்லை, ஆன்லைன் வழியாகவே விசா ப்ராசஸ் பண்ணி ஏதாவது வெரிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத மட்டுமே தெரிந்து கொள்வதற்காக மட்டும் இந்த இடங்கள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சீனாவினுடைய எம்பசி அப்படின்னு சொல்லும்போது நியூ விசா சிஸ்டத்தை அறிமுகம் செய்திருப்பது ரொம்ப அட்வான்ஸ்டான சிஸ்டமாக பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. அமெரிக்கா இப்போ ட்ரிபிள் எக்ஸிட் போனஸ் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா விட்டு யாராவது டீபோர்டேஷன் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபாய் அமெரிக்க டாலர் உங்களுக்கு பரிசு தொகையாக தரும். அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் ஊருக்கு போயிடலாம். இது அமெரிக்கா இப்போ கொடுத்திருக்கக்கூடிய ஆஃபர். ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பீஸ் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா என்பதுக்கான அப்டேட் நாளைக்கு தெரியும். நாளைக்கு நம்ம பேசக்கூடிய வீடியோவில் அதை இன்னும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.